வணக்கம். நம்ம இப்போ 42வது வாரத்தில இருக்கிறோம். இதில நம்ம நிஃப்டி, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இத இந்த 3யும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டுருக்கோம். இதில நம்ம நெறைய பார்க்க வேண்டியிருக்குது. இந்த டேபிள் பார்க்கலாம். அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது? அப்புறம் எதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம்? அப்புறம் இண்டெக்ஸ் வைஸ் எவ்வளோ கீழ விழுந்திருக்கா? எப்படி போய் இருக்குது? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸோட சார்ட்ஸும் நம்ம பிரேக் அவுட் ஆகுதா? இல்ல பிரேக் அவுட் ஆகாம கீழ போயிட்டுருக்கா? பிரேக் டவுன் ஆகுதா? அப்படிங்கிற சார்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். இதான் நம்ம முழுமையா முழு வீடியோலயும் நம்ம கவர் பண்ண போறோம். எடுத்தோனே இந்த படத்த பார்க்கலாம். இந்த படம் நம்ம போன வாரத்துலேருந்து போட்டிருக்கிறோம். ஏன்னா பவர் பாயிண்ட் இதுக்கு மேல போட வேண்டாம். அது எல்லாத்தையும் இது பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால இத நம்ம எக்ஸெல்லேயே நம்ம போட்டுட்டோம். ஒரு 6 மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த 3மே கீழ இறங்கியிருக்கும். இதுல இருக்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோ, 2வதா இருக்கிறது அ மியூச்சுவல் ஃபண்டு, 3வதா இருக்கிறது நிஃப்டி. இதில நம்ம பார்த்தோம்னா, கீழ ரொம்ப நாள் போச்சு. அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் இது கொஞ்சம் அப்படியே மேல போக ஆரம்பிச்சுச்சு. அதிகபட்சமா நம்ம 17.62 வரைக்கும் நம்ம போயிருக்கிறோம். இதே நேரத்தில மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்கன்னா, 6.72 கிடைச்சிருக்கும். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப கீழ இறங்கியிருக்குது. ஒரு 5% 4% கிட்ட இறங்கியிருக்குது. அது என்னன்னு நமக்கு அடுத்த டேபிள்ல பார்க்கலாம். இது நம்ம வார வாரம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த படம் நிஃப்டியோடது. இங்கேருந்து நம்ம பயங்கரமா மேல போச்சு. 1000 பாயிண்ட் ரொம்ப வெறித்தனமா மேல போச்சு. அது அதே ஒரு அப்நார்மலானது தான். அதுக்கப்புறம் திருப்பி அது கொஞ்சம் கூட அந்த மேல கொஞ்ச நேரம் கூட நிக்கல. அங்கேருந்து திருப்பி அதே மாரி ரொம்ப பயங்கரமா இப்ப கீழ இறங்கியிருக்குது. இது திருப்பி எங்க போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இது பார்த்தா இது மாரி வயலண்டான மூவ் அதிகமாவே நம்ம கடைசியா அந்த ஏப்ரலுக்கு அப்புறத்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் இது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இது வீக்லி. அதாவது இது எவ்வளோ வித்தியாசங்கள் மாறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. கடைசியா இருக்கிறது நம்ம எவ்வளோ ஆம், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட விட அதிகமா நம்ம அ ப பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. போன வாரம் பார்த்தா அந்த 17.62 இந்த வாரம் 12.5 அப்போ எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5% இறங்கியிருக்குது. அது ஏன் அப்படின்னா, ஐடியும் நம்ம ஃபார்மாவும் தான் நம்ம அதிகமா வச்சுக்கிறோம். அந்த 2க்கும் தான் இப்போ பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்குது. அதனால தான் ரொம்ப குறைஞ்சிருக்குது. இதே நேரத்தில மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 4.5% குறைஞ்சிருக்குது. அது மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் கலந்தது. அதுவுமே பார்த்தீங்கன்னா 4.5% இறங்கியிருக்குது. அடுத்தது நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 2.25% இறங்கியிருக்குது. இப்போ நம்ம ஆரம்பிச்ச தேதி டிசம்பர் 24 டிசம்பர் 15, 2024 அதிலிருந்து 0.18% அதாவது மேலேயும் போல, கீழேயும் போல அதே இடத்துல தான் ஒரு 9 மாசம் மேல நின்னுட்டு இருக்குது. எவ்வளோ நம்ம வித்தியாசமா இருக்கிறோம் அப்படின்னா, 10.36% மியூச்சுவல் ஃபண்டோட அதிகமா பண்ணிக்கிறோம். இது 1,00,00,000 அப்படிங்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட விட ஒரு 10.36% அதிகமா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத இந்த கீழ இருக்க டேபிள் உங்களுக்கு சொல்லுது. அப்புறம் கடைசியா நம்ம எத்தனை வாரம் வெற்றி, தோல்வி அப்படிங்கிறத நம்ம சும்மா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஓகே. அடுத்தது நம்ம இண்டிவிஜுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரம் 42வது வாரம். அ போன வாரத்துலேருந்து பாருங்களேன், எங்க சில்வரு, கோல்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 43% இருக்குது முக்கியமா. அதில பார்த்தீங்கன்னா, இந்த தடவ பாருங்க சில்வர் எவ்வளோ ஏறியிருக்குன்னு 54%, கோல்டு தங்கம் 46%. கோல்டு இதுவும் தான் அதிகமா போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு அ யுஎஸ்ல நடக்கிறது ஒரு அ என்ன சொல்றது? தினம் வாரம், வாரம் ஏதாவது ஒண்ணு நடக்கு. தினம், தினம் ஏதாவது ஒரு புதுசா ஒரு இது பண்ணி, எக்கனாமி பொருளாதாரத்த ஒவ்வொருத்தரையா சீர்குலைச்சு, ரொம்ப இதா போயிட்டுருக்குது. அதனால எல்லாரும் பணத்த இங்கேருந்து எடுத்துட்டு கொண்டு போய், தங்கத்துலயும், வெள்ளிலயும் போடுதாங்க அப்படிங்கிறது என்னோட இது. இதேமாரி எக்கனாமி அன்சர்டெயினா இருக்கும்போது, அ ஈக்விட்டிலேருந்து எடுத்து அ கே கோல்ட் அண்ட் சில்வருக்கும் மாறும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இதேமாரி ஒரு அம் ரிட்டர்ன் கிடைச்சுக்கிட்டு இருக்குது. தங்கத்துலயும், வெள்ளியிலயும். இதில நம்ம எதுவும் வாங்கியிருக்கோமா, வித்திருக்கோமா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இது தலை சிறந்த 3 மியூச்சுவல் ஃபண்டு. நம்ம எடுத்த நேரத்தில இது 60%, 15%, 51% கடைசி 1 வருஷத்தில மட்டும் குடுத்துருந்துச்சு. அதில தான் நம்ம மாசம், மாசம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில பார்த்தோம் அப்படின்னா 2.18% கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட இந்த 9 மாசத்தில இவ்வளோ வந்திருக்குது. நம்ம 12.5% அப்போ 2யும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதிலிருந்து 6 மடங்கு நம்ம அதிகமா நல்லா பண்ணியிருக்கிறோம். நிஃப்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 12.5% அதிகமா பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ கேஷ் இருக்கு அப்புட்னா 47. இதுக்கு முன்னாடி வாரத்தில பார்த்தீங்கன்னா 36 இருந்திருக்கும். அது ஏன் இப்போ 39 வந்திருக்கு. இப்போ 47. இது ஏன் அப்டின்னா, நம்ம ஒரு 2க்குள்ள தான் நம்ம வித்துருக்குறோம். அது என்னன்னா, ஒண்ணு பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க். இன்னொன்னு அ பிஎஸ்யூ, அ பீஸ்.
இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது. இதில் நான் இன்னொரு விஷயம் காட்டணும்னு இருக்கிறேன். அது இந்த வீடியோட கடைசியில் காட்டுறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபண்டு மட்டும் தான் வந்து இப்படி 2% தான் கொடுத்துருக்கு ஒரு வருஷமா. அப்படியா? இல்லை எல்லா ஃபண்டுமே வந்து அப்படிதானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆப்பில். அதை கடைசியில் காட்டுறேன். இது நம்ம வாங்கியிருக்கிறது இந்த இது வித்துனது வந்துன்னா பார்த்தீங்கன்னா, இந்த 2 தான் வந்து நம்ம பிஎன்பியும், பிஎஸ்சி பேங்க்கும். கிட்டத்தட்ட இது 12%, 12.6, இது 16% வந்து லாபத்தில் வந்து விற்றுருக்குறோம். பெர்சன்டேஜ் கணக்கில் பார்க்கும்போது. ஏன்னா, இப்போ நெறைய குழுது வந்து 10%க்கு மேலே போகுது. ஆனால் அதை நம்ம புக் பண்ணாதனால வந்து இதாகுது. இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிஎன்பியும், பிஎஸ்சியும் நம்ம வித்தது. இதை எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்மளோட ரியலைஸ்டு பார்த்தீங்கன்னா 1330. ஆனால் அதில் சார்ஜஸ் மட்டுமே நமக்கு வந்து இவ்வளோகான இருக்குது. இது என்ன அப்படின்னு போய் பார்த்தா எஸ்டிடி தான் நம்ம அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நான் வந்து ரொம்ப அ இது பண்ணி கூட வாங்கல. இது வந்து அமௌண்ட்டு கூட நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வாங்கியிருக்கோம். நீங்க பார்த்தாலே தெரியும். ஒரு 5000, ஒரு 4000. ஆனா இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து அதிகமா இருக்கு. அப்போ ஓவராலா நம்ம டிசம்பர்லேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, அதுக்கு வந்து 2000 சில்லற தான் காட்டுது. ஆனா அதில இதில இந்த 2 மட்டுமே 700 வந்து கிட்ட காட்டுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இன்னும் ஒரு அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு நான் இன்னொரு இதில வந்து போடுறேன். ஆனா சார்ஜஸ்லாம் எப்போதுமே நம்ம வந்து அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது அதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இல்லைனா அது வந்து நம்ம ப்ராஃபிட் எல்லாம் தந்துரும். இப்போ நம்ம சார்ட் இண்டிவிஜுவல் சார்ட்டுக்கு நம்ம போகலாம். ஒவ்வொருவரோட ஸ்டாக்கோட சார்ட்டும். இதை வந்து நம்ம வாரம் வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்கமும் எஸ்கார்ட்டும் நம்ம வந்து ஏற்கனவே வித்துட்டோம். இருந்தாலும் அந்த சார்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கடைசியாக உள்ள வாரத்தில் என்ன பண்ணியிருக்கோம் பார்க்குறோம் அப்படின்னா, அல்கம் வந்து ஓரளவு இன்னமும் ஓரளவு ரொம்ப பயங்கரமாக கீழே விழல. ஆனால் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டு இருக்குது. எஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய சோப் முழுவத்திரி வந்திருக்குது. இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பாலிசி பஜார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான ஒரு அறிகுறி. அது ஒரு ஆ, அந்த சப்போர்ட் மாதிரி இருந்த லைனை வந்து உடச்சிக்கிட்டு ரொம்ப பயங்கரமாக கீழே விழுந்திருக்குது. இது இன்னும் அடுத்து எங்கே போகும் நமக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. நம்மளோட ஆவரேஜோட கீழே போயிருச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கெல்லாம் வரும்போது ஒரு 9%, 10% இருந்துச்சு. நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் இப்காவும் அப்படிதான். இப்கா லேபு. இது நம்ம அடிக்கடி வந்துச்சு. ப்ராஃபிட் புக் பண்ணாம விட்டதுனால அது வந்து திருப்பி இதாகி இந்த லைனில் இதாச்சு. போன வாரம் ஒரு பெரிய பச்சை மிளகுத்திரி வந்துச்சு. இப்போ இன்னும் இந்த அடுத்த ஒரு லைனில் வந்து இதாக இருக்குது. கீழே ஒரு பெரிய திரி வச்சிருக்குது. இது இப்கா லேப் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் தான் பொறுத்து வந்து பார்க்கணும். HCL நம்ம முன்னாடியிலேருந்தே ரொம்ப பலவீனமாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கனால ஐடி செக்டாரே ரொம்ப பயங்கரமாக கீழே விழுது. அதில் நம்மளும் கீழே விழுந்துருக்கிறோம். இது எஸ்பிஐ பேங்கு, பிஎஸ்சி பேங்க் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்குது. அதில் போன வாரம் ஒரு நல்ல பெரிய பச்சை மெழுகுத்திரி வச்சுச்சு. அதுக்கு மேலே இப்போ ஒரு சின்ன ஒரு மெழுகுத்திரி ஒன்று வச்சுக்குது. டோஜி மாதிரி அது ஒரு திரி வச்சுருக்குது. அது கூட எஸ்பிஐ கூட பார்க்க பரவாயில்லாம தான் இருக்குது. டாடா டாடா ஸ்டாக் எல்லாமே வந்து மோசமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் இதுவும் ஒன்று டாடா மோட்டார்ஸு. அது இப்படி சைடில் அன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு மேலேருந்து 1100லேருந்து கிட்டத்தட்ட 550 போயிட்டு திருப்பி இப்போ இந்த 672ங்கிறதில் வந்து சைடில் போயிட்டு இருக்குது. இது குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல். இது ஒரு ஹை பிஇ ரேஷியோ உள்ள ஸ்டாக்கு. இது வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி காமிச்சிட்டு இங்கனக்குள்ளே இதாகிட்டு இருக்குது. இதை நான் எப்போவுமே சொல்கிறதுக்கு தான். இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஹை பிஇயும் அதேமாரி இதை லிக்விடிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எல்டிஎம் என்ட்ரி இது வந்து ரொம்ப நாளாக அப்படி மேலே ஏறி இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து அந்த லைன் மேலேயே போச்சு. அதனால் இப்போ கீழே வந்து இதாகிட்டு இருக்குது. ஒரு பெரிய சோப்பு மாதிரி ஐடி எல்லாமே கீழே விழுந்துச்சு. அதனால் அது இதுக்குள்ளே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே டிசிஎஸ்ஸு இது வந்து ரொம்ப வருஷம் ஒரு 3 வருஷம் லோவில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இது நான் வந்து இன்னொரு வீடியோலையும் போட்டேன். அந்த வீடியோ ஆனால் யூடியூப் வந்து நல்லா எல்லாருக்கும் வந்து புஷ் பண்ணி எல்லாத்துக்கும் காமிக்கல. அது என்னென்னா இந்த டிசிஎஸ் வந்து நான் லாங் டைமுக்கு பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம், வாங்கலாம் அப்படிங்கிற மாரி நான் வந்து அதில் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4500லேருந்து இப்போ வந்து 3000க்கும் கீழே போய் 2900 வரைக்கும் இருக்குது. அதே மாரி தான் நிறைய டாடா ஸ்டாக் எல்லாமே வந்து கொஞ்சம் இதா இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் போயிருச்சு அப்படின்னா, ஒரு 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 நல்ல ஒரு 2, 3 வருஷத்துல ஒரு 50% கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அது உங்களுக்கும் அது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா, நீங்க வந்து இது பண்ணலாம். அப்புறம் இது சன் ஃபார்மா. இது போன வாரம் ஒரு மெழுகுத்திரி வச்சுச்சு. இப்போ ஒரு பெரிய சோப்பு மெழுகுத்திரி வச்சுக்குது. அதுவும் அந்த முடிஞ்ச அளவு அத வந்து கீழே இருக்க லைனை வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் ஐடி ஸ்டாக்ல பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு இதே இல்லை, ஸ்ட்ரென்த்தே இல்லை. எல்லாம் கீழே போய் கிடக்குது.
இதுக்கப்புறம் இது இன்னொரு ஒரு புதுசா ஒரு ஷீட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இண்டெக்ஸ் வைஸ் வந்து நான் எவ்வளோ இதா இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இத காப்பி பேஸ்ட் பண்ணது கிடையாது. இது எல்லாமே நானா மேனுவலா நோட் பண்ணி வச்சுக்கிறது. இதில இன்னொரு ஷீட்ல வந்து இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த படத்தெல்லாம் நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இது எப்படி போகுது அப்படிங்கிறது தனித்தனியா. அதோட வேல்யூஸை வந்து நான் இதில் வந்து போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஒரு சம்மரி மாதிரி இந்த வீடியோவில் ஆட் பண்ணலான்னு அப்படிங்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் மட்டும் பார்த்தோன்னா ஒரு 8% குறைஞ்சிருக்குது. 8%னா 7.9% கிட்ட குறைஞ்சிருக்குது. அதுபோக ஃபார்மா வந்து 5%, ஹெல்த் கேரு, அப்புறம் கன்சியூமர் டியூரபிள், அப்புறம் ரியாலிட்டி, அப்புறம் மைக்ரோ கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு. மிட் கேப், ஸ்மால் கேப் ஓகே. ஆனால் ஐடி பார்த்தீங்கன்னா இருக்கையிலே ரொம்ப மோசமாக இருக்குது. இது போன வாரத்தோட நான் கம்பேர் பண்ணி இந்த வேல்யூ போட்டுக்கிறேன். இருக்கையிலே ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணது இந்த இதுதான். இந்த 2 இதுதான். இதனால தான் மொத்த நிஃப்டியுமே வந்து இப்போ பயங்கரமாக கீழே விழுந்துருக்குது. இதுதான் இந்த வாரத்துக்கான வீடியோ. பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நன்றி.